பராசக்தின்ற இந்த படத்தோட பேர இன்னும் எத்தன பேர்லாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. நம்ம சூப்பர் ஸ்டார் என்னடான்னா, சிவாஜி படத்தில பராசக்தி ஹீரோடான்ட்டு பேசிட்டு போறாரு. இப்ப சிவகார்த்திகேயன் என்னடான்னா, அ பராசக்தின்ற படத்தோட பேர தன்னோட படத்துக்கு வச்சாரு. போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் லுக்கு. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே விஜய் ஆண்டனி அவர்கள் வந்துட்டு, இந்த படத்துக்கு நான் ஆல்ரெடி காப்புரிமை வாங்கிவிட்டேன் அப்படின்ற மாரி அவர் என்னமோ நோட்டீஸ் விடுறாரு. அ தெலுங்குல வந்து அவருடைய தமிழ் படத்தோட ரீமேக்குக்கு பராசக்தின்னு பேர் வச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு. இதுக்கிடையில இன்னொரு சங்கம் வந்துகிட்டு பராசக்தின்றது சிவாஜி கணேசன் அவர்களுடைய பயங்கரமான ஒரு புகழை உயர்த்திய ஒரு படம். அதனால வந்து அந்த பேர வந்து பொத்தி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில பராசக்தின்றது பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பேரா தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ, அதுடைய பேரும் புகழும் பொற்றி காக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய படத்தை அவருடைய சொந்த பாணியில ஒரு பேரா வச்சாருன்னா நல்லாருக்கும். ஸோ, எப்போ அவருடைய இதுக்கு முந்தைய படம் வந்து முகுந்த் அவர்களை வைத்து பெரிய பேர் வாங்குனாரோ, அன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டார் போல. "எப்பா இனிமே ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் பண்ணா மட்டும் தான் நம்மளால முடியும் போல. அதனால யார்தாவது ஒரு பேர குடுங்கய்யா, குடுங்கய்யான்னு கேட்டு அவருடைய புகழை மென்மேலும் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார்கள். ஆனா 2வது படத்திலேயே இது வந்து திருடப்பட்ட பெயர் அப்படின்ற மாரி கொண்டு வந்து முடிச்சுட்டாங்களேப்பா! பார்க்கலாம். இந்த படத்த வந்துட்டு பராசக்தி பேர எப்படி மாத்துறாங்களா? இல்ல விஜய் ஆண்டனி கிட்ட ஏதாவது டீல் பண்றாங்களா? இல்ல இந்த பேர இனிமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எங்கேயாவது முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களா? கண்டிப்பா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து என்னைய காரி ஊத்துவீங்க. இல்லன்னு சொல்லல. உண்மையான நிலவரம் இதுதான். நீங்க சொன்னாலும், சொல்லவில்லை என்றாலும் இதுதான் உண்மை.